உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த கேலஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒன்று, கேலூசஸ் அல்லது கேலஸ் என்று சொல்லக்கூடிய கால்களிலே ஏற்படுகின்ற காப்பு காய்த்தல் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அதாவது பாதத்திலே கட்டை விரல்களுக்கு கீழே உராய்வின் காரணமாகவோ அழுத்தத்தின் காரணமாகவோ ஏற்படுகின்ற ஒன்று. காலணி சரியாக அணியாத நிலையிலே உராய்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அழுத்தம் என்பது ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு காலிலே அழுத்தம் ஏற்பட்டு பாதத்திலே இருக்கின்ற தோல் தடிப்பாகின்ற நிலை, அதை காப்பு காய்த்தல் என்று சொல்வார்கள். சிலருக்கு கை விரல்களிலே கூட ஏற்படலாம். நீண்ட நேரம் இரும்பு பிடிப்பவர்கள், அதிகமான அழுத்தம் பிடிப்பவர்களுக்கு கைகளிலே கூட இந்த கேலஸ் என்று சொல்லக்கூடிய காப்பு காய்த்தல் ஏற்படும். இதற்கு அறுவை சிகிச்சையை தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் எலுமிச்சை தோல், இந்த லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சையை சாறு எடுத்துவிட்டு அந்த தோலை நாம் வீசி விடுகின்றோம். அந்த சாற்றோடு ஈரமான தோலை அந்த கேலஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது கெட்டியான சதைப்பகுதியான இடத்தின் மேலே வைத்து ஒரு பிளாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லையை ஒட்டி வைப்பதனாலே, இரவு முழுவதும் ஒட்டி வைப்பதனாலே, இப்படி சில நாட்கள் செய்வதனாலே கெட்டியான சதைப்பகுதி மிக சாதாரணமான பழைய நிலைக்கு அது கொண்டு வரப்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த பர்னிங் ஃபீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது கால் பாத எரிச்சல். பாத எரிச்சல் என்று வருகின்ற பொழுது மருத்துவத்திலே பித்தம் அதிகரிப்பதனாலே ஏற்படுவது என்று சொல்லுவது வழக்கம். சர்க்கரை நோயாளிகளுக்கு த டயபெட்டிக் நீரோபதி என்று சொல்லுகின்ற வகையிலே கால்களிலே எரிச்சல் ஏற்படுவது சாதாரணமாக நாம் பார்க்கின்ற ஒன்று. பித்த உபரியினாலேயும் குருதி சரியான வகையிலே பாயாத நிலையிலேயும் இந்த எரிச்சல் ஏற்படலாம். இப்படிப்பட்ட நிலையிலே இஞ்சி சாறு எடுத்து அதை தெளிவாக வைத்துக்கொண்டு தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் இவற்றில் ஏதேனும் ஒரு எண்ணெய் சேர்த்து கலந்து உறவாடும்படி வைத்துக்கொண்டு இரவு நேரத்திலே 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த எலுமிச்சை சாறு, தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் கலந்த கலவையை கொண்டு மசாஜ் செய்வது. 5 முதல் 10 நிமிடங்கள் மசாஜ் செய்து வைத்திருந்து 1 மணி நேரம் கழித்து கழுவி விடுவது, அல்லது இரவு முழுவதும் விட்டுவிட்டு காலையிலே கழுவி விடுவது என்கின்ற நிலையிலே இந்த பாத எரிச்சல் என்பது சில நாட்களிலே தணிந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இஞ்சி சாறு எடுத்து அதனோடு சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து தேனும் நீரும் கலந்து 1 டம்ளர் அளவுக்கு இரவு நேரத்திலே பருகிவிட்டு படுப்பதினாலே இந்த பாத எரிச்சல் என்பது வெகு சீக்கிரத்திலே விலகி போகும். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் விளங்கும். வருகின்ற கோடை காலத்தினுடைய வெயிலின் தாக்கத்தினாலே ஏற்பட்ட உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு பானமாகவும் இந்த எலுமிச்சை சாறு, தேன் விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே, தோட்டங்களிலே நாம் மிக சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு செடி ஊமத்தை. தமிழிலே ஊமத்தை என்று இதை சொல்லுவது வழக்கம். இதனுடைய பூக்கள்
ஒரு குழல் போல, ஒலிபெருக்கி குழல் போல நீளமாக வெண்மையாக சில வகையிலே ஊதா நிற பூக்களையும் இது பெற்றிருப்பது வழக்கம். இந்த டேட்டுரா மெட்டல் என்று இதற்கு தாவர பெயரை சொல்லியிருக்கிறார்கள். டேட்டுரா மெட்டல். ஊமத்தை என்கின்ற இது உன்மத்தன் என்கின்ற நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு உள்மருந்தாக விளங்குகிறது. இதை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே உன்மத்தன் என்கின்ற நிலை உருவாகிறது. உன்மத்தன் என்று சொன்னால் தன் நிலை மறந்தவன், பைத்தியம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு இது கொண்டு செல்லும், மயக்கமுறச் செய்யும். அதனாலே இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். மேலே பயன்படுத்துவதனாலே இது வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே வெறி நாய்க்கடி, பாம்புக்கடி, தேள்கடி இவற்றினுடைய விஷக்கடி முறிவதற்கு, அதனுடைய வலி தணிவதற்கு இது மேற்பற்றாக போடக்கூடிய ஒரு மருந்தாக இருந்து பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய காய்களை அறிந்து உள் இருக்கின்ற சிறிது சாற்றை எடுத்து அல்லது அந்த காய்களையே அப்படியே கையில் வைத்து அலோபீஷியா அரியோட்டா என்று சொல்லக்கூடிய புழு வெட்டு தலையிலே கொத்து கொத்தாக திட்டு திட்டாக மூடி கொட்டிவிட்டு வழுக்கை ஏற்படுகின்ற நிலை, நாளடைவிலே தலை முடி முழுவதும் இழக்கின்ற நிலை, புருவம், மீசை, தாடி போன்ற இவற்றை கூட இழக்கின்ற நிலை இந்த அலோபீஷியா அரியோட்டா என்கின்ற நோயிலே ஏற்படுகின்ற ஒரு தாக்கம். இதற்கு மேற்பற்றாக இந்த ஊமத்தங்காய் சாறு ஒரு நல் மருந்தாக இருந்து அந்த புழுக்களை கொன்று மீண்டும் முடி பழைய நிலைக்கு வர செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை போலவே கெலோட்ராபிஸ் ஜைகண்டியே என்று சொல்லக்கூடியது எருக்கு. இங்கே நாம் பார்ப்பது நீல நிற எருக்கு. நீல நிற பூக்களை கொண்டிருப்பது, வெள்ளை நிற பூக்களை கொண்டிருப்பதும் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. வெள்ளை நிற பூக்கள் ஆசுமா என்கின்ற மூச்சு முட்டலை எப்படி போக்குகிறதோ அதுபோல நீல நிற பூக்களும் ஆஸ்துமா நோய்க்கு ஒரு மருந்தாகிறது. ஒரு பூவோடு 5-6 மிளகு சேர்த்து எடுத்துக்கொள்ளுவதனாலே இது மூச்சு இறைப்பு, அது மட்டுமல்லாமல் பலவீனம் என்கின்ற நிலை, இருமல் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை நாம் மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வீக்கங்களை வற்ற செய்யக்கூடியதாகவும் வலியை தணிக்க செய்யக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனுடைய இலையை விளக்கெண்ணெயிலே வதக்கி மேல் கட்டாக போட்டு வைக்கின்ற பொழுது நரித்தலை வாதம் என்று சொல்லுகின்ற கவுட் என்கின்ற நோயை கூட தணிக்க வல்லதாக இந்த எருக்கு இலை விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இந்த உன்மத்தனும் எருக்கும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி வாத நீர் தேக்கத்தினாலும் தேய்மானத்தினாலும் கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை போக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: எருக்கன் இலை, ஊமத்தங்காய், வசம்பு தூள், அமுக்குரா பொடி, நல்லெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெயோட நம்ம எருக்கன் இலைகளை சேர்த்துக்கணும். எருக்கன் இலை வலி நிவாரணியாக செயல்படும், வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம எருக்கன் இலை சேர்க்குறோம். இந்த எருக்கன் இலை நம்ம வெள்ளெருக்கன் இலை அல்லது நார்மலான இந்த மாதிரி நீல நிற எருக்கன் இலை எது கிடைச்சாலும் அது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த எருக்கம் பால், எருக்கன் இலையை உடைக்கும் பொழுது இந்த மாதிரி பால் வரும். இந்த எருக்கம் பாலை நம்ம பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்புக்கு மருந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த வெடிப்புகள் சரியாகும். அதே போல் இந்த எருக்கம் பாலை கால் ஆணி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக இந்த எருக்கன் இலையை எடுத்து இப்படி பின்புறமாக வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அந்த இடத்துல ஆணிக்கால்னால ஏற்படக்கூடிய வலி சரியாகும். இந்த எருக்கன் இலை இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எருக்கன் இலையை சேர்த்தோம்னா வெடிக்கும், அதனால முதல்லையே சேர்த்துடுறோம்.
இப்போ நம்ம ஊமத்தங்காய் இந்த மாதிரி ஊமத்தஞ்செடியிலேருந்து இந்த காய்களை வந்து எடுத்துக்கணும். இந்த காய்கள் மேலே கூர்மையான முட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு தொட்டால் ரொம்ப வலிக்குமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ணாது. ஊமத்தங்காயை நம்ம கட் பண்ணோம்னா உள்ளே நிறைய விதைகள் இருக்கும். அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு மேல் தோலை மட்டும் எடுத்திருக்கோம். இந்த ஊமத்தங்காயை நம்ம புழுவெட்டுக்கான மருந்தாகவும் முடி உதிர்வை தடுப்பதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். ஊமத்தங்காயோட உட்புறம் எடுத்து எங்கே அலோபீஷியா இருக்கோ, வட்ட வட்டமாக முடி கொட்டியிருக்கோ அந்த இடத்துல இப்படி வச்சு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தலை குளிச்சிடலாம். இது போல் வாரம் 2 முறை பண்ணிட்டு வந்தாலே அலோபீஷியா சரியாயிடும். இப்போ இந்த ஊமத்தங்காயை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஊமத்தங்காய் கொண்டு நம்ம மருந்து தயாரிக்கும் பொழுது குழந்தைகள் இந்த காய்களை தொடாமல் பார்த்துக்கணும். விளையாடுவதற்காக இதை அவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஊமத்தை இலை கூட நம்ம தெரியாமல் சாப்பிட்டுட்டோம்னாலும் நமக்கு நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். நம்ம இந்த இலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த தைலம் காய்ச்சும் பொழுது மேலே தெரிக்கும், நல்லா வெடிக்கும். அப்படின்றதுனால நம்ம ஏதாவது ஒரு மூடி போட்டு அந்த தைலத்தை சிம்மில் வச்சு காய்ச்சறது நல்லது. இதோட நம்ம இப்போ வசம்பு ஒரு நர்வ் அண்ட் டானிக்காக இருக்கிறதுனால நம்ம வசம்பு தூள் சேர்க்குறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பொடி சேர்க்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். வசம்புத்தூள் அதோட கூட அமுக்ரா கிழங்கு பொடி. அமுக்ரா கிழங்கு பொடியும் அனால்ஜெசிக்காக செயல்படும். ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக செயல்படும். அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் வீக்கம் கரைச்சியாக இருக்கிறதுனாலையும் நம்ம அமுக்ரா கிழங்கு பொடி சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இந்த தைலத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் எந்த இடத்துல கால்களில் வீக்கம் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது இது ஒரு வலி நிவாரணி தைலமாக செயல்படும். தசைகளில் ஏற்படக்கூடிய தளர்வை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் கால்களில் தொடர்ந்து நிறைய நேரம் நிற்கிறதுனால கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த தைலத்தை நாம் இப்போ வடிகட்டிடலாம். நல்லெண்ணெய், எருக்க நிலை, ஊமத்தங்காய், அமுக்ரா கிழங்கு மற்றும் வசம்பு தூள் சேர்ந்த இந்த தைலத்தை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது வாத நீர் தேக்கத்தினால் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, டேட்டோரா மெட்டல் என்று சொல்லப்பெறுவது ஊமத்தை. இந்த ஊமத்தை பூ மகேஸ்வரனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பூஜைக்கு உகந்த ஒரு மலராக நாம் மதிக்கப்பெறுகின்ற ஒன்று. அதே போல் கெலோட்ராபிஸ் ஜைகண்டியே என்று சொல்லக்கூடிய எருக்கு, நீல எருக்கும் சரி வெள்ளெருக்கும் சரி விநாயகனுக்கு பூஜைக்கு உகந்த ஒன்றாக விளங்குகிறது. இவை இரண்டுமே மிக்க மருத்துவ குணமுடையதாக நாம் பார்க்கின்றோம். ஊமத்தையும் சரி எருக்கும் சரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஆன்டி வெனம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மேற்புற மருந்தாக பயன் தருகிறது. இந்த ஊமத்தை காயோடு வெள்ளெருக்கு இலை சேர்த்து அதனோடு அக்கோரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு ஒரு நரம்பு மண்டலத்தை சரி செய்யக்கூடிய பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வசம்பு கரியை குழந்தைகளுக்கு புகட்டுகின்ற பொழுது அது அகட்டுவாயு அகற்றியாக இருந்து குழந்தைகளுடைய வயிற்று கோளாறுகளை வேறிருப்பதாக விளங்குகிறது. இதனோடு வித்தேனியா சோம்னிஃபெரா என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமுக்கரா, இந்த வசம்பு, அமுக்கரா, ஊமத்தை, அதனோடு எருக்கு இவை சேர்ந்து எண்ணெயாக நாம் இங்கே காய்ச்சி வைத்திருக்கிறோம். இது நல்லெண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ சேர்த்து நாம் காய்ச்சி வைத்து கொள்ளலாம். இதை மேற்புறமாக நாம் மசாஜ் செய்கின்ற நிலையிலே ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத சுரத்தினாலே ஏற்படக்கூடிய மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே எலும்பு தேய்மானத்தினாலே ஏற்படக்கூடிய வலி, அதோடு கூட கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம், த யூரிக் ஆசிட்
உப்பு அதிகமாகி எங்கேனும் தங்கி அது கிறிஸ்டல் என்கின்ற அளவிலே உப்பு போல உருவாகி நாம் நடக்கின்ற பொழுதோ அசைக்கின்ற பொழுதோ அது நமக்கு அதிகமான வலியை உண்டாக்குகின்ற நிலையிலே அதற்கு மேலே நாம் இதை தடவி வைப்பதனாலே அந்த வலி தணிந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, எருக்கும் ஊமத்தையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.